ஹாய், நான் தான் உங்கள் ஆர்ஜே காயு. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போகிறோம். ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க. அந்த தாத்தாக்கு 100 வயசாகுது, பாட்டிக்கு 98 வயசாகுது. அங்கே ஒரு டாக்டர் பார்த்து அந்த தாத்தா கிட்ட கேட்குறாரு, எப்படி தாத்தா நீங்கள் 100 வயசுலேயும் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, எனக்கும் என்னோட மனைவிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ளே சண்டை வரும்போதெல்லாம் அந்த சண்டை யாரால் வருதோ அவங்க 5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொன்னாராம்மா. அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், எப்போவுமே சண்டை என்னால் தான் வரும், ஸோ நான் தான் எப்பயும் 5 கிலோமீட்டர் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம், உங்கள் மனைவியும் எப்படி 98 வயசுலேயே ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, எப்பயும் என்னோட மனைவி என்னை நம்பவே மாட்டா, நான் 5 கிலோமீட்டர் அவளை ஏமாத்தாமல் நடக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி என் பின்னாலே அவளும் 5 கிலோமீட்டர் நடந்து என்னை செக் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்கிறதுக்கு உடை, உணவு, இருப்பிடம் மட்டும் இருந்தால் மட்டும் ஆரோக்கியமாக வாழ முடியாது. நம்மளோட உடல் நமக்கு ரொம்பவே முக்கியம். அது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடல், உணவு, உறுப்பிடம் இது நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கணும்.